சரி இல்ல நார்த் இந்தியா மல்டிபிளஸ் கிளியர் ஆயிடுச்சுல கிளியர் ஆகல bro. அப்படிதான் சொல்றாங்க அப்படிதான் இல்ல சொல்றாங்க. நார்த் இந்தியா இல்ல ப்ரோ. இந்த 9 மணி டிக்கெட் வச்சிருக்கோம், கொஞ்சம் ஓரமா போங்கடா. 4 மணி ஆட்கள் பேசிட்டு இருக்கிறோம். இது என்னையா அது நவீன தீண்டாமையா சொல்லுங்க. இருக்கு. அது சவுதியில இன்னும் ஒண்ணுமே சொல்லல. துபாயில சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க, சீக்கிரம் சொல்லுவாங்க. அங்க மேக்ஸிமம் நம்ம சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ரஞ்சித் டெம்ப்ளேட் எடுத்து போட்டு நம்மளாம் ஒடுக்கப்பட்ட இந்த நிலை மாறணும், இந்த நிலை மாறணும்னு போடுங்க ராஜேஷ். மைக்கே பிடிச்சிட்டு நிக்கணும். நீங்க சொல்லுங்க ராஜேஷ் ப்ரோ. தமிழ் படம் தமிழ்நாட்டுல பாக்குற கெத்தெல்லாம் யாருக்கு வரும் கேளுங்க. அதெல்லாம் இல்ல, 4 மணிக்கு பார்த்தாலும் தலைவர் ஸ்கிரீன்ல தான் பார்க்க போறோம். 9 மணிக்கு பார்த்தாலும் அதுக்கு தான் பார்க்கணும். ஆமா. ஆனா வந்துட்டு ஒன்னே ஒண்ணுடா, அந்த 5 மணி நேரம் டெபிசிட் இருக்குல்ல, விபி அதை மேனேஜ் பண்ணி ஒரு மொரட்டு மீல ரெடி பண்ணி அப்படியே தட்டுல வச்சு கொடுத்தாங்கன்னா நீங்க ஹாப்பியா இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க ஹாப்பியா இருக்கலாம். அது இன்னும் உங்களை எக்ஸைட் பண்ணிடும். நான் பீஸ்ட்க்கு இருந்தேன் ப்ரோ. நான் நைட்டு தான் பார்த்தேன் அன்னைக்கு. இது நோம்பு. டேய் அந்த பக்கம் போகாதடா, அந்த பக்கம் போகாத சரியா. அவனுக்கு பேட் மெமரிஸ் இருக்குடா அதுக்கு. அந்த அக்கியோனிக்கி இருக்கான் பாரு, அக்கியோனிக்கி இவன் ஒண்ட வகையரா, இவன் கவர் பிக்சர் எடுத்து பாரு. ஓஹோ ரைட். தெரியும் அவர் தானே உங்க ஃப்ரெண்ட். பெஞ்ச் பிளேயர், வேர்ல்ட் கப் பெஞ்ச் பிளேயருடைய ஃபேன் அவன். சரி அங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இதுக்கு சும்மாவே டிக்கெட்டே போட்டு டிக்கெட்ட முடிச்சு ஜோப்ல வச்சிருக்கோம் தம்பி. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 ப்ரோ. சரி ப்ரோ, ஏதோ சொல்றான் தப்பான நர்வ் டச் பண்றீங்களா? யூ ஹேவ் டச்ட் தி ராங் நர்வ்னு சொல்றான். சரி ப்ரோ, நர்வ் இருந்தா உலக கோப்பையை வென்று கொடுத்துருந்துருக்கோம்ல நீ. இல்ல ப்ரோ உண்மையா சொல்றேன் ப்ரோ, இந்த விஷயத்துல கொஞ்சம் இல்ல செய்யத் ப்ரோ. அதெல்லாம் ஜீவா மாதிரி அண்ணே தப்பு தளபதி பத்தி நீ இது பண்ணாலும் அவன் கோவப்பட மாட்டான். ரொனால்டோ எல்லாம் டச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க ரொனால்டோ எனக்கு பிடிக்கும்டா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே சொல்றேன். எனக்கு இல்ல அப்பெல்லாம் சொல்லல, அப்பெல்லாம் சொல்ல கிடையாது. அவன் ஹைரார்கி சொன்னா, நான் சொல்றேன் தளபதி ரொனால்டோ டோனி இதுதான் ஹைரார்கி. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இல்ல எனக்கு இல்ல உண்மையில எனக்கு எப்ப தெரியுமா ரொனால்டோ மேல ஆகப்பெரும் மரியாதை, அவன் எப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா, இவ்வளவு சாதிச்ச பிறகும் நாம வந்து ஒரு பெரிய வேர்ல்டு கப் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போது பெஞ்சில உட்காரலாங்கிற ஒரு முடிவு எடுத்தான் தெரியுமா. அது உண்மையில போற்றுதலுக்குரியதான் நான் அதை பாக்குறேன். யாருமே அவ்வளவு ஈஸியா அதை பண்ண இல்லடா. அப்படி சொன்னாதான் இவன் கோவப்படுறானே, கழுத்தை பிடிச்சு உட்கார வச்சாங்கடான்னு சொன்னா கோவப்படுறான். தெரியும். ஆனா நீ எல்கேஜி படிக்கும்போது அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது போவோம். இது தேவையில்லாது, இல்ல ப்ரோ. அண்ணாக்கள் அந்த ஒரு சீன் இருக்கு தெரியுமா, அது ரொம்ப சூப்பரான சீன் டாடி. 230 செய்யத் ப்ரோ. அந்த பார்ட்டி ஒன்னு பண்ணி ஒரு வேலை. நியூ ஸ்பீக்கர் விக்னேஷ் ராம் ஆரம்பிச்சாரு. ப்ளீஸ் கோ ஹெட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. விக்னேஷ் சொல்லுங்க ப்ரோ. 7am ஷோ சென்னையில இருக்குமா ப்ரோ? அது எதுவும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஐமேக்ஸ் சென்னையில 7am இருக்குன்னு ஒரு ப்ரோ இங்க ப்ரோ விக்னேஷ் ப்ரோ நான் கேட்டு வந்துட்டேன் ப்ரோ. உண்மையில இருக்குன்னு தான் சொல்றாங்க. தங்கலான் போட்டுருக்காங்க. ஒரே நிமிஷம்டா, எங்கள்ட்ட பேசுறது இப்படி பேசுறா. வெளியால் ஒருத்தர் வந்திருக்காரு, கரெக்டா பேசு. இல்ல நான் அவர்கிட்டயும் தான் சொல்றேன். நான் விசாரிச்சேன், நான் அதுதான் விசாரிச்சனால சொல்றேன். தங்கலான் போட்டிருக்காங்க, அதே மாதிரி இதுவும் போட வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. ஓகே, ஒருவேளை விஜய் புக்கிங் ஓபன் பண்ணோனே தெரிஞ்சிரும் தோணுது. அப்படி ஏதாவது பண்ணிட்டான் அவன். என்ன பண்றேன் பாரு. அளவுக்கு டிமாண்ட் இருக்காதுல ப்ரோ டிக்கெட்ஸ் கிடைக்கிறது. சையத் ப்ரோ இருக்கீங்களா? யாரு ப்ரோ சொன்னா லியோ அளவுக்கு டிமாண்ட் இல்லன்னு சொல்லிட்டு? ப்ரோ கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. நீங்க பேசி லாஸ்ட் நேரத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 10 எரிவாங்க லியோலாம். ஆமா ப்ரோ ஐமேக்ஸ், நீங்க ஐமேக்ஸ் எபிக்ல 7am போடுறாங்கன்னா கண்டிப்பா டிமாண்ட் இருக்கும். முன்னாடியே பேசி ப்ரோ நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. லியோவோட பயங்கரமான டிமாண்ட் இதுக்கு இருக்குங்களா? நீங்க வந்து இருக்குன்றீங்களா? நிச்சயமா இருக்குது, நிச்சயம், சந்தேகமே இல்ல. அது இன்னும் அது பாத்தீங்கன்னா ஒரு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான டிமாண்டே வேற மாதிரி இருக்கும். நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. சரி சொல்லுமா ஜிசிசில
ஜிசிசில எல்லா கண்ட்ரிக்குமே நிச்சயமா வந்து தனி பண்ணிருப்பாரு. தனி சென்சார் உண்டா இல்ல எப்படி துபாயில சென்சார் தனி எடுத்துட்டீங்களா? இல்ல 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 தனித்தனி எல்லா சென்சார். சவுதி கண்ட்ரிக்கும் தனி அரேபியாவுக்கு தனி சென்சார். சென்சார், கத்தாருக்கு கத்தார் தனி சென்சார், ஓமானுக்கு, பஹ்ரைனுக்கு தனி கத்தாருக்கு, சென்சார், குவைத்துக்கு தனி. சவுதிக்கு. இப்போ ம். எல்லாத்துக்கும் தனி சென்சார். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து சில கத்தார்ல சில ரிலீஸ் ஆகாத படங்கள் இங்க ரிலீஸ் ஆயிருக்குது. கத்தார்ல சென்சார் பண்ணதுக்கு அப்புறம் பேன் பண்ணிருக்காங்க, இங்க ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா யுஏஇல தங்கு தடை இல்லாம ஃப்ரீயா ரிலீஸ் இந்த ஆயிருக்குது. அஜித் படம் லாஸ்ட் டைம் வாரிசோட அது பேர் என்னது சத்தியமா துணிவு துணிவு. துணிவு துணிவு வந்து துணிவு சவுதியில இதாகல, செகிம்பு அங்க துபாயில ஆச்சா என்ன? துபாயில ஆயிடுச்சு. ஏன் அவ்வளவு ஏன் பீஸ்ட் ஆகல தெரியுமா உங்களுக்கு? இதுல பீஸ்ட்லாம் பீஸ்ட்லாம் நான் 1.5 மணி ஷோ பார்த்தேன் இங்க சவுதியில. பீஸ்ட்லாம் நம்மளுக்கு எந்த இங்க ரொம்ப ரொம்ப இங்கேயும் லிபரலானது, அதேதான், டிஎன்ல அதே ரொம்ப டைம் தான் பெருசா இது பண்ண பார்த்தோம். மாட்டானுங்க. ஏன் ரிலீஸ் இங்க ஆகல பீஸ்ட்? டிஎன்லாம் துபாயில ரிலீஸ் பயங்கரமா ஆகலையா என்ன இருந்துச்சு. பீஸ்ட்? துபாயில எப்பறம் ரிலீஸ் ஆகாம வேற ஏதோ ஒரு கல்ஃப் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரில குவைத்துன்னு நினைக்கிறேன், குவைத் ஆர் சம்திங் லைக் ஏதோ ஒரு 10 ஸ்கிரீன் தான் எது இருக்கும் பீஸ்டா? குவைத்ல. பீஸ்ட் எங்க பேன் ஆச்சுன்னு கேட்டீங்களா? பீஸ்ட் 2-3 கண்ட்ரில பேன் ப்ரோ. கத்தாரு. ம் குவைத்தும் பேன் நினைக்கிறேன். துணிவு குவைத்தும் வந்து எங்கன்னா பஹ்ரைன். குவைத், ஆமா கல்ஃப்ல ப்ரோ. குவைத், மச்சான். கத்தார், பஹ்ரைன் இந்த 3 கண்ட்ரிலயுமே பீஸ்ட் பேன். பேனு பீஸ்ட் பேனு. இங்க யுஏஇ பொறுத்த வரைக்கும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, நான் விசாரிச்ச வரைக்கும், நீ என்ன இஸ்லாம் சவுதியில பேன் இல்ல சவுதியில பாத்துருக்கேன். இதான் கீழ இருக்க பாத்துருக்கேன். சவுதியில எல்லாம் ரிலீஸ் சொல்லுங்க ஆயிடுச்சு. இது. எது நீ என்ன பார்த்த படம்? வரைக்கும் பீஸ்ட் பீஸ்ட். பீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் 1:30 நான் ஷோ. பார்த்த வரைக்கும் யுஏஇ உடைய சென்சார் போர்டு வந்து ரொம்ப லிபரலா தான் இருக்குது. எப்படின்னா இப்ப இவங்கெல்லாம் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து சில விஷயங்கள் சென்சிட்டிவான டாபிக் ஏன் பேன் பண்றாங்க அப்படின்னா, இஸ்லாம் ரிலேட்டடா வந்து ரொம்ப சில விஷயங்களை வந்து தவறான புரிதலோட இருக்கிறதா அவங்க இது பண்றாங்க. இங்க வந்து இவங்க வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னீங்க, அவன் டெரரிஸ்டா காடி டைம் அதெல்லாம் இவங்க பெருசா பார்த்து இது பண்ண மாட்டான். கான்செப்சுவலா இஸ்லாம நீ ரிலீஜியஸா நீ அட்டாக் பண்றியா, நான் ஒருத்தனை காட்டிட்டேன் இந்த இந்த இஷ்யூவை வச்சு எடுக்கிறேன், அந்த இஷ்யூ வச்சு, அது ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இவங்க. ஏன்னா அது எஃப்ஐஆர்லாம் அந்த இங்க ரிலீஸ் படம் ஆச்சுடா. எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆச்சு, இங்கேயும் ரிலீஸ் சவுதியில ஆச்சு. ரிலீஸ் ஆச்சு, சவுதியில ஆனா ரிலீஸ் அங்க ஆச்சு. அங்க ரிலீஸ் ஆகல. கல்ஃப்ல குவைத் கத்தார்ல ரிலீஸ் ஆகல. குவைத் ரிலீஸ் கத்தார் ஆகல. பஹ்ரைன்ல. ஆனா அவங்க சவுதியில ரிலீஸ் அவங்க பண்ணிட்டாங்க. அதை இது பண்ணிட்டானுங்க, அதை தடை பண்ணிட்டானுங்க. இங்க எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆச்சு, ஸ்மூத்தா போச்சு. என்ன இங்க அந்த மிஷனா அருண் விஜய் நடிச்சான ஒரு படம், அதுவுமே கூட இதாச்சு. ம் இப்போ கோட்டை தடை பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன் தடை பண்றீங்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குது இது? அதெல்லாம் வெளியே ஒண்ணும் பண்ண வெளியே முடியாது. வந்து பாத்தீங்களா, ராஜேஷ் வெளியே ப்ரோ வந்துச்சு இப்பதான் பாத்தீங்களா, தப்பு. ஆட்டோக்காரர் வெளியில. தவறு 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 இங்க தவறு கோட்லாம் தவறு. தடை பண்ணானா துபாய்க்கு தான் அந்த வருவார் சைடு. ஒண்ணும் இல்ல ராஜேஷ் ப்ரோ, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அந்த ஒரு ஷோ இல்ல தடை கோட்ல பண்ணலாம், இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க, இப்படிதான் நம்ம அப்படிலாம் எதுவும் விடுவோம். கிடையாதுங்க. அப்படி 2 இருந்தாலும் ஷோ துபாய்க்கு தடை வந்துடும் பண்ணிட்டு சைடு. அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். துபாய்க்கு வந்துடும், அவ்வளவுதான். சரி விடுங்க, நீ துபாயில பாப்பியா நம்மளும் அபுதாபில பாப்பியா? ஸ்பாய்லர் எல்லாம் பார்க்க போறோம். நான் முதல்ல அபுதாபி, அந்த அன்னைக்கு ஈவினிங் ஷோ வந்து ஃபிதாவோட அபுதாபி, அடுத்தது துபாயில. துபாய் 2 நாள் கழிச்சு துபாயில. சச்சின் சாரி ஒரு நாள் ஒரு சையத், தடவை தான் பாப்பியா? ஃபர்ஸ்ட் ஷோ தனியா போறியா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போறியா? ஃப்ரெண்ட்ஸோட போறேன். அதுல ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 600 பேர் தளபதி அறாத ரசிகர்கள். பயடா நீ அபுதாபில, உன் கோட்டை துபாய் தான். சொல்லு. நான் தனியா தான்டா போறேன், உள்ளக்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. போய் அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன், ஆகிக்க சொல்லு. வேண்டியதுதான். இப்ப என்ன நான் பாலார் தேட்டர்ல மட்டும் எனக்கெல்லாம் தனியா எல்லாம் எதிரி பாரு, எல்லாம் மென்டவானோட உட்காந்து, நான் மட்டும் தனியா தளபதி ரசிகர் வந்து உட்காந்து நான் பார்க்க தனியா போறேன். போறேன்னு சொல்லுங்க ப்ரோ, ம். விடுங்க, என்ன பண்றது. டேய் 8 மில்லியன் நானுமே 7 AM இருந்தா தனியா தான் ஓப்பனிங் போவேன். தான் அதையோ. நம்ம ஒரு 6-7 மில்லியனாவது இந்த வாட்டி அடிச்சு போயிடணும். இந்த லேட் ஓப்பனிங் எல்லாம் ப்ரோ 9க்கு aim பண்ணி 9 கேம் இல்ல முடியாது. லியோ வந்துட்டு யூஎஸ் யூகேல நம்ம வந்து பிஃபோர் ரிலீஸே வந்து அட்வான்ஸ் 20 நாள் 25 நாளுக்கு முன்னாடி பண்ணணும். ஆமா ஆமா, அது வந்து யூகேல நம்ம வச்ச ரெக்கார்டு, அதெல்லாம் அந்த இது வந்துட்டு இதுக்கு நம்ம க்ளோசர் டு ரிலீஸ் அமைஞ்சிடும். 6 மில்லியன் 7 மில்லியன் புஷ் பண்ணலாம் தாராளம் லேட். ஆமா ஆமா, இப்போ யூகே புக்கிங் சூடு பிடிச்சிருச்சு இல்ல, நிறைய பேர் ப்ரீமியருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ரீமியர் கன்ஃபார்ம் ஆகல. லியோலையுமே அந்த ப்ரீமியர் பிரச்சனை இருந்தது. ப்ரோ லியோல வந்து ஐமேக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ஜாவித் இதே மாதிரி ஹிந்தி மல்டிபிளெக்ஸும் நாளைக்கு வந்தா நல்லா இருக்கும். மல்டிப்ளெக்ஸ் உண்டுன்னு தான் சொல்றாங்க, உண்டுன்னு தான் சொல்றாங்க. இருந்தா அதுதான் இருந்தா கண்டிப்பா வந்து அமைதியா இருக்கு எல்லாரும். செய்யது அந்த யூஏல வந்து ஓக்ஸ் Multiple லிஸ்ட் போட்டிருக்காங்களே, அதுல எத்தனை ஐமேக்ஸ் ஸ்கிரீன்? அது இன்னும் போடலடா, இனிமேதான் கொடுப்பாங்க. ஒன்னு நான் இன்னொன்னு சொல்லட்டுமா, ஓக்ஸ் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் தரமானது. ஆனா அவன் தான் கொஞ்சம் லேட்டா போடுவான். ஆனா அவன் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பட்டாசு மாதிரி வித்து தீந்துரும் எல்லாம். ஏன்னு கேட்டா பல பேர் ஸ்டார் சினிமாஸ்ல
சவுண்ட் எஃபெக்ட்லாம் குப்பையா இருக்கும். சினி போலீஸ் கூட நீ எடுத்துக்கோ. ஆனா சினி போலீஸ்லாம் இங்க க்ளோஸ் பண்ணிட்டானுங்க இங்க சவுதியில. மூவி ஆமா, மட்டும் தான் இருக்கு. வாக் சினிமாஸ் தான் இருக்கிறதுலயே பெட்டர். அவன் தான் ஆமா அவன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நெருப்பு மாதிரி அவன்லாம் வெயிலுக்கு கொடுத்தானே ஷோ, லியோக்கு கொடுத்தானே, ஐயோ மேல தலை சுத்திருச்சுடா. அடே 10 நிமிஷம் 15 நிமிஷம் க்ளோஸா போட்டுக்கிட்டே இருக்கான்டா. மிரண்டு போய் நின்ன அந்த லியோக்கெல்லாம். எங்க புக் பண்றது, எங்க திரும்ப அடே பொத்தான அழுத்திட்டு திரும்ப பேமெண்ட் பண்றதுக்குள்ள டிக்கெட்ஸ் வித்து தீர்ந்ததுங்கிறான்டா. உண்மையதான் சொல்றியா செய்து? ஏன்டா இது பண்ண இது லியோக்கு நடந்த சம்பவமே வேறடா. அது கடைசியில தான்டா அது இதாச்சு. இந்த 2:30 ஷோ 2:30 ஐஎஸ்டி படி 4 o'clock செல்னு பறந்துட்டு இருந்தது அந்த டைம்ல. சரி, பெங்களூர்ல எப்போ ஓபன் பண்றாங்க டிக்கெட்? லியோ டேஸே வரும், செம்மையா இருந்துச்சு. பெங்களூர்ல சண்டே ஆரம்பிக்குது ப்ரோ. இந்த வீக்கெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ. ஏய் விட்டோபா, நீ இருக்கியா? இருக்கேன். சரி ஓகே, நான் உனக்கு கால் பண்றேன்டா. நீ உங்க கூட தானே போவ? விட்டோபா, நீ எந்த பிரிண்ட்ல எந்த தியேட்டர்ல பார்க்க போற? எந்த பிரிண்ட்லயா? இவங்க 2 பேரும் எங்க போறாங்க ப்ரோ? நான் சொல்லவா சைது ப்ரோ, தமிழ் ராக்கர்ஸ் கேங் தலைவர். எல்லாரும் தூங்காம தியேட்டருக்கு போவாங்க. இவன் மட்டும் எந்திரிச்சு குளிச்சு விபூதி வச்சுட்டு சிஸ்டம் முன்னாடி தமிழ் ராக்கர்ஸ் டைப் பண்ணுவான் சிஸ்டத்துல உட்காந்து. இதுதான் சூதுகம் தான். எனக்கு தெரியும்ல நீ யாருன்னு, மாட்டிக்கிட்ட. 7 மணி ஷோ இருந்தா கூட தமிழ்நாட்டுல நல்லாதான் இருக்கும். சைது ப்ரோ, இப்ப வரைக்கும் லியோ எந்த தியேட்டர்ல பார்த்தேன்னு தலைவரோட சொல்ல. ஆமா, தியேட்டர் டிக்கெட்டை செக் பண்றேன்னு சொல்றான். வெக்கமா இல்ல உனக்கு? ஃபர்ஸ்ட் தடவை எந்த தியேட்டர்னு பேர் ஞாபகம் இல்ல. செகண்ட் கோபாலன் மாலு. அது எப்படி தலைவா ஞாபகம் இல்லாம இருக்கும்? எனக்கெல்லாம் லியோ எப்படியா மறக்கும்? போன வருஷம் தான் பார்த்தேன். வந்துட்டு அவரோட மொத படம் எந்த தியேட்டர்ல பார்த்து கூட எனக்கு ஞாபகம் இருக்குடா. இல்ல அது கூட ஞாபகம் இல்லைன்னா ஒத்துக்கலாம். போன வருஷம் பார்த்த படத்துக்கு ஞாபகம் இல்ல. போன வருஷம் ராஜேஷ், உங்க மெமரி பவர் இங்க அடிச்சுக்க யாரும் இல்ல, ஓகேங்களா? உங்களை ஒரு எக்ஸாம்பிளா இது பண்ணி பேசாதீங்க. மெமரி பவர்லாம் இல்லைங்க, எனக்கு வேற விஷயம். வைபவ் தியேட்டர்ல வருவான்டா. 4 மணிக்கு பாக்கும்போது கண்டிப்பா வருவான். நீங்க மாண்புமிகு மாணவன் எந்த தியேட்டர்ல பாத்தீங்க? கரெக்டா சொல்லு, எனக்கு ஞாபகம் இருக்கு. அபிராமி. இல்ல அபிராமி இல்லடா. அப்பல இருந்தே பாக்குறீங்களா? பெரிய மேட் பக்கத்துல அவர் அங்கிள்டா, உங்களுக்கு தெரியாதா? அந்த படம் பாத்திருக்கியாடா? அது உனக்கு தான் அங்கிள், எனக்குலாம் ஒரு இல்லையே, சான்ஸ் இல்லையே. சரி ப்ரோ சொல்லுங்க. இல்லடா, எனக்கு கொஞ்சம் ரொம்ப சின்ன பிள்ளையா, அதனால துலாமணம் துலாம் அதுக்கப்புறம் கேட்டா நெருப்பு மாதிரி துல்லாதமனம் துலும் அபிராமி. நான் தளபதி படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் படம் பூவே உனக்காக. அதுவும் யாரு ஊர்ல தெரியுமா? நம்ம ஜெகதீஷ் கதிர்ல இருந்தாங்க தெரியுமா, குமாரபாளையம். அங்க பார்த்தேன். மாண்புமிகு மாணவன்லதான் நான் வந்து அவருக்கு ஃபேன் ஆகுறேன். ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஐஸ், ஒரு பிசிக், அப்படி ஜம்ப் அடிச்சுட்டு வந்து அந்த பாக்ஸிங் வந்து நிப்பாரு. யாருடா இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இவர் தான்டா ஹீரோ அப்படி. உண்மையில சீரியஸ்லி சொல்றேன். அது மாண்புமிகு மாணவன். ப்ரோ ஜெனரேஷன் கேப் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் படம் கத்தி தியேட்டர்ல பார்த்தது. கத்தி இந்த ஊர்வசி தியேட்டர்ல நான் வேலை செய்ய ஆரம்பிச்சு 3-4 வருஷம். நீ அந்த இன்ட்ரோ ஷாட் எடுத்து பாரு. நான் பிகில்ல வர்ற மாதிரி அந்த பைக் எடுத்து. அது எடிட்டே போட்டிருப்பாங்க. அந்த இது சம்மர் ஷாட் அந்த இதுதானே, எடிட்டே போட்டிருப்பாங்க. சம்மர் ஷாட் வந்து அடிப்பாரு. அப்புறம் வந்துட்டு அந்த இதுல இருந்து அப்படி எந்திரிச்சு நின்று ஒரு கிக் விட்டு அப்படி இந்த கை அப்படி வைப்பாப்புல, அதெல்லாம் அவருடைய ட்ரேட்மார்க் ஸ்டைல். அந்த படத்துல இருந்து அந்த ஸ்டண்ட் எல்லாம் அவர் தான் பண்ணுவாரு. அந்த ஸ்டண்ட் எல்லாருமே அந்த டைம்ல படத்துல 2-3 தடவை திருப்பி போட்டு காமிப்பாங்க. திருப்பி போடுவாங்க. எஸ்எஸ்சி அப்பா வந்துட்டு நல்ல தரமா சண்டை காட்சிகள் எடுப்பாரு அந்த டைம்லயே. அப்பமே ரொம்ப சூப்பரா எடுப்பாரு. ரோப் ஒர்க்லாம். ப்ரோ அந்த படம் வரப்போ உங்க வயசு என்ன? அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரா? சின்ன பிள்ளைடா, 5 வயசோ 6 வயசோ. அவனே கூகுள்ல போய் அது எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்து இது பண்ணிட்டு இருக்கிறது. ஒழுங்கா டிக்கெட் 4 மணி காட்சிக்கு வாங்குற வழியா பாரு பிரசன்னா. இது ஆராய்ச்சி தேவையா? பிரசன்னா என்ன பேசினாலும் இதை தாண்டா சொல்லி கடிப்பாங்க. அமைதியா இருடா.
நம்மளாம் ஒடுக்கப்பட்ட சையத் ப்ரோ இதுக்கு தானே நான் போவேன்னு சொன்னீங்க, அடிக்கிறதுக்கு தானே, அடிக்கடி அடிக்கிறதுக்கு தானே நான் போவேன். டேய் இந்த நிலம் மாறணும்னா தளபதி ஆட்சிக்கு வரணும்டா டேய். ஆனா அவரு படம் வராது அதுக்கப்புறம். 9 மணி ஷோ போட்டு யார் படம், ரஜினி படம் பார்க்க போறீங்களா? அதுதான் அவரு படம் வராது அதுக்கப்புறம். அதான் ராஜேஷ் ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல வி வாண்ட் பட் அட் வாட் காஸ்ட்னு சொல்லி தானோஸ் போட்டோ போடணும்னு தான். அவர் ஜெயிச்சிருவாரு, படம் வராது. அதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. மஸ்கட்ல இருந்து எட்வின் வந்திருக்காரு. நம்ம ரீரிலீஸ் பண்ணுவோம் விடிய காலையில. டேய் பிரசன்னா பேசாம புலம்பிட்டு இருக்க, துபாய் போறா. சேது ப்ரோ டிக்கெட் எடுத்து வைப்பாரு ப்ரோ. அவங்க பெங்களூருக்கே முக்கிட்டு இருக்கானா? இல்ல அவன் பெங்களூருக்கு முக்கிட்டு இருக்கான். இல்ல துபாய் நடக்காத ஒண்ணு வாங்க வாங்க. இல்ல பெங்களூர் கொஞ்சம் பாசிபிள் தான், ட்ரை பண்ணு. அப்படி என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ இல்லன்னா ஒண்ணு இதுல என்னடா இருக்குது 9 மணிக்கு பாரு ப்ரோ. நான் 69 கண்டிப்பா எங்க ஃபர்ஸ்ட் ஷோ போடுறாங்களோ அவங்க போயிருவேன் ப்ரோ. 69 யூகே பிரீமியர் 69க்கு. ஏய் பிரசன்னா உனக்கு கையில அடிச்சுனா நீ வேணா வந்துட்டு 4 மணில இருந்து அவ்வளவு மேல இல்லப்பா. எங்க இந்தியால ஃபர்ஸ்ட் ஷோ. ஏய் பிரசன்னா இல்லடா, செப்டம்பர் 5ஆம் தேதி உனக்கு கை நடுங்குச்சுன்னு வைங்க, அண்ணாத்த படத்தை 2 தடவை பாரு, பாத்துட்டு இந்த படத்தை பாரு. ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ. அவன்கிட்ட போய் இதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணாத்தைய பாத்துட்டு இதை பார்த்தேன், எனக்கு அண்ணாத்தை தான் பிடிச்சிருக்குது அப்படிமா. ஆமா இவன் அப்படியே சொல்லுவான். அப்படி நான் அதான் சொல்லுவேன், அந்த அது வந்து கம்பேரிசன் அப்பாற்பட்ட அது கல்ட். அது வந்து கல்ட். என்ன அண்ணாத்த என்ன விட்டு படமா? கை நடுக்கத்துக்கெல்லாம் பாக்குற படத்து மாதிரி. யாருக்கு கை நடுங்குச்சு? எனக்கு அந்த பிலிப்பிலி பயலுதான் அதை வந்து விட்டுப்படம் ரேஞ்சுக்கு ஆக்கிட்டான்னு. நீ அப்படி பேசாது, நமக்கு அழகல்ல இது. அது வந்து நான் சொல்றேன், வேர்ல்ட் சினிமால ஒரு கமர்ஷியல் கல்ட் அந்த மாதிரி ஒரு படம் வரல. தம்பி 9 மணிக்கு பாக்குற நமக்கு இவ்வளவு வாய் பேசி வேணாம்பா, அமைதியாரிப்பா. அவங்க பேச போறாங்க. எங்களை சேர்க்காதீங்க, நாங்க கவனையம். நான் வயசுக்கு வந்துட்டேன்னு சொன்னா எனக்கு ஓலை கட்டு, ஒருத்தர் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னா எனக்கு பாடம் கட்டிருவியாடா சச்சின். ஐயோ ப்ரோ அவன் சொல்லுவான் பாருங்க, ஒரு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் இருக்க கொஞ்சம் நஞ்ச அன்னோனியமே அவளும் இவளும் ஓடி பிடிச்சி அடிச்சு விளையாடுறதுதான். அதவே நீ பண்ணோட மாட்டேங்கிறன்னா அப்ப அவன் எப்படி பிள்ளை வைப்பான்? ஐயோ செருப்பு கழட்டி அடி, சாணின முக்கி அடிப்பான். நல்ல டயலாக்லாம் இருக்குமே, பாசத்தோட பெரிய சக்தி எதுவும் இல்ல, இந்த மாதிரி டயலாக். தங்கத்தை யாரும் தரக்கூடாதுன்னா அப்ப குழந்தை எப்படி? அதெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன் பண்ணி நாங்க அவன் என்ன அதான் சொல்லுவான் பாருங்க, அவ அழுதான் எனக்கு கேக் வேணும் அப்படின்னோட என்ன பிரசன்னா. ஆக்சுவலி அப்ப உனக்கு வந்து விக்ரமன் படம் எல்லாமே நல்லா பிடிக்கும்லாடா? இல்ல விக்ரமன் படமும் சிறுத்தை சிவா படமும் ஒன்னாங்க. தங்கச்சி ஆசைப்பட்டா மூச்சே நிறுத்த எட்வின், கல்யாணத்தை நிறுத்த மாட்டேனா? விக்ரமன் படம் இதெல்லாம் பாத்துருக்கான்னு கேக்குறதுக்காக அப்படி கேட்டேன் ப்ரோ. விக்ரமன் படம் என்னன்னா மோஸ்டா பாத்துருப்பேன்னு தான் நினைக்கிறேன். சொல்லுடா 2 படம் பேர் சொல்லு. எனக்கு இந்த சூர்யா படம் ஒண்ணு இருக்கும்ல, அதெல்லாம் நான் நிறைய பார்த்தேன். அதே ஒரு அதெல்லாம் எக்கச்சக்கமா அந்த படம் பார்த்தேன்டா. விக்ரமன் இடத்துல அதுதான்டா முக்க படம். இல்ல இல்ல எனக்கு அந்த படம் பிடிக்கும், எனக்கு அந்த படமும் பிடிக்கும். என்ன படம்? உன்னை நினைத்து படம் பேர் கூட அவனுக்கு தெரியல. ஏன் அந்த படம் அந்த படத்துக்கு என்ன குறைச்சல்? அவன் விக்ரமன் எடுத்ததுல அது முக்க. விக்ரம் இடத்துல பெஸ்ட் படம்னா சூரிய வம்சம். பூவே உனக்காக வானத்தை போல மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே அந்த கிளைமேக்ஸ் தான். 200 நாள் தான் விக்ரம்லாம் படம். விக்ரமன் படம் எடுத்துன்னு சொன்னா 175 நாளை தாண்டி தான் ஓடும், தெரியுதானே சச்சு? 200 நாள் இப்ப கூட மரியாதை பண்ணாங்க. இல்ல அப்ப பெரிய டைரக்டர் வந்து இவங்க 2 பேரும் தான். 3 பேரு, சங்கர், மணிரத்னம், விக்ரமன். இந்த 3 பேர் தான் பெரிய டைரக்டர். சங்கர், மணிரத்னம், விக்ரமனா? அதுல விக்ரமன் தான் பெரிய ஆளு. சொல்லு ஜாவித். சொல்றா ஜாவித். இல்ல ப்ரோ, அந்த டைம்ல இந்த கிளைமேக்ஸ பாத்துட்டு உங்க மண்ணனெல்லாம் எப்படி? மண்ணனெல்லாம் எடுக்கல, அது வந்து மனநிலை வந்துட்டு
இல்ல ரொம்ப பூவே ரொம்ப ரொம்ப உனக்காகவும் கனத்த உன்னை கனத்த கொடுத்தேன் இதயத்தோட தான் கார்த்தி இருந்தது. படமும் சூப்பரா இருக்கு. இல்ல ப்ரோ, ஏன்னா நான் லவ் டுடே நான் ஐயோ கேள்விப்பட்டிருக்கேன், லவ் பார்த்துட்டு டுடேலாம் நிறைய பேர் பேஜாரான இதுவும் படம் நான் பேசாத ஜாவித் தயவுசெய்து. லவ் டுடே ரொம்ப பூவே பேஜாரான படம். உனக்காக பார்த்தா நான் வந்துட்டு ஃபேனானேன். அதெல்லாம் பூவே உனக்கால இருந்தா ப்ரோ. ஆமா ஆமா, அதெல்லாம் மொரட்டு. நான் ஆக்சுவலா வில்லு தான் ப்ரோ நான் பார்த்து ஃபேன் ஆனேன். அதுக்கப்புறம் அந்த பழைய படம் எல்லாம் டிவில போடும்போது பாத்துருக்கேன். ஆனா ப்ரோ பூவே உனக்காக கிளைமேக்ஸ் எத்தனை வாட்டி பார்த்திருப்பேன்னு எனக்கே தெரியாது, அவ்வளவு வாட்டி பார்த்திருக்கேன். டேய் அது ஆக்சுவலா அந்த ஃபன் போர்ஷன் இருக்கும்ல நம்ம கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இந்த ரெண்டு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக செம்மையா இருக்கும்டா அதெல்லாம். பண்ணு அடிக்கடி பார்ப்பேன். ஆல்பம் எப்படி ஆல்பம் பாட்டு ஒன்னொன்னு மணி மணியா கொடுத்திருந்தான். எஸ் ஏ ராஜ்குமார் ஓப்பனிங் சாங் பயங்கரமா இருக்குமா அதுல. ஐயோ வைப் மெட்டீரியல் அது. இப்பவும் கேட்கலாம் அத, அந்த பாட்டை இப்பவும் கேளுங்க. அந்த டான்ஸ்லயே வந்துட்டு நம்ம வாங்கிட்டேங்க ஃபர்ஸ்ட் அந்த டான்ஸ்ல என்ன. ஏன்னா அப்ப எவனுமே ஆட மாட்டானுங்க. அதாவது அந்த காலத்துல எப்படின்னா ஹீரோயின் ஆடிட்டு இருக்கும், ஹீரோ வந்துட்டு மரத்தை சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. அந்த சரத்குமார், கார்த்திக், ரஜினி எல்லாருமே அப்படிதான். கமல் மட்டும் ஓரளவு ஆடுவாரு. அவருமே ஓரளவா? கமல் பெரிய ஆட்டக்காரங்க. நீங்க வேற டான்ஸுக்கு அவருக்கு ஒரு கமர்ஷியல் நம்பர் ஒரு சாங் ஒன்னு இருக்கும். ஒரு ஆடுவாருங்க. நான் சொல்றது முன்னாடி நம்ம பாக்குற அந்த 90sல எல்லாம் அந்த அளவுக்கு ஆடுறது கிடையாது அவரு. ஓகேவா? அந்த டைத்துல நான் என்ன பாட்டு ப்ரோ அந்த ஓ இது ஆமா ஆமா பயங்கர பாட்டா